உங்க தன்மானத்தை யாரோ ஒருத்தன் செருப்பால மிதிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வலி, அந்த அசிங்கம், அதையெல்லாம் வட்டியும் முதலுமா திருப்பிக் கொடுக்க நீங்க தயாரா? இன்னைக்கு நம்ம பேசப் போறது வெறும் மோட்டிவேஷன் இல்ல நண்பா, இது ஒரு போர் தந்திரம். உங்க வாழ்க்கையில உங்கள மதிக்காதவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க, இவன் என்ன பெருசா சாதிச்சிட போறான் அப்படின்னு 4 பேர் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, இவங்க எல்லாரையும் நினைச்சு நீங்க ராத்திரி தூங்காம கண்ணீர் விட்டிருப்பீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்க மனசாட்சி கிட்ட நீங்க 1000 வாட்டி கேட்டிருப்பீங்க. அந்த வலி, அது சாதாரண வலி இல்ல நண்பா, அது உங்க ஆன்மாவை யாரோ ஒருத்தன் கிள்ளுற வலி. இன்னைக்கு அந்த வலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். உங்க சுயமரியாதையை மீட்டெடுக்கணும்னு நீங்க உண்மையாவே விரும்புனா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கைய மாத்தப் போற ஒரு பயணத்தின் தொடக்கம். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பழிவாங்குதல் என்பது என்ன? பதிலுக்கு 4 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுறதா? இல்ல சட்டைய பிடிச்சு சண்டைக்கு போறதா? இல்ல நண்பா, அது பழிவாங்குற முறையே கிடையாது. நீங்க அவங்க கூட சண்டை போடுறப்போ நீங்க அவங்க தரத்துக்கே இறங்கி போயிடுறீங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நிஜமான பழிவாங்குதல் எது தெரியுமா? உங்கள மதிக்காதவங்க உங்க வளர்ச்சிய பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதுக்கு ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கார். அந்த 4 விதிகளை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்தினா உங்கள அசிங்கப்படுத்தின அதே கூட்டம் உங்க காலடியில வந்து நிக்கும். 20 நிமிஷம் உங்க மைண்ட் செட்டையே மாத்தப் போகுது. விதி 1, உங்களை மலிவாக்கிக் கொள்ளாதீர்கள். நண்பா, ஒரு கசப்பான உண்மையை உங்க முகத்துக்கு நேரா சொல்லவா? அவங்க உங்கள மதிக்காததுக்கு காரணம் அவங்க கிடையாது, நீங்க தான். ஆமா, நீங்க தான் அந்த அனுமதியை அவங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களை நீங்களே மலிவாக்கிட்டீங்க. சாணக்கியர் ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. அதிகமாக வளையாதே, காட்டில் நேராக இருக்கும் மரத்தைத்தான் தச்சன் முதலில் வெட்டுவான். நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்க முதல் பலவீனம். யாராவது கூப்பிட்டா உடனே போறது, மெசேஜ் பண்ணா ஒரு செகண்ட்ல ரிப்ளை பண்றது, விசேஷன்னா முதலாளா போய் நின்னு வேலை செய்யறது, இப்படி நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் மத்தவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? இவனுக்கு வேற வேலையே இல்ல, இவன் சும்மா தான் இருக்கான், இவனை எப்ப வேணா கூப்பிடலாம் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குது. யோசிச்சு பாருங்க, நகைக்கடையில இருக்கிற தங்கத்தை நீங்க சும்மா தொட முடியுமா? கண்ணாடிக்கு பின்னாடி பூட்டி வச்சிருப்பான். ஏன்னா அது மதிப்பு மிக்கது. ஆனா ரோட்டோரத்துல கிடக்கிற கல்லு யார் வேணா எட்டி உதைக்கலாம். நீங்க ரோட்டோரத்து கல்லா இருக்க ஆசைப்படுறீங்களா, இல்ல இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கிற தங்கமா? சாணக்கியர் சொல்றாரு, அளவுக்கு அதிகமான இனிப்பு இருந்தா அங்க எறும்பு மொய்க்கத்தான் செய்யும். நீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப இனிமையா பழகும்போது அவங்க உங்கள ஒரு ஈஸி டார்கெட்டா பாக்குறாங்க. நீங்க யாருக்கும் நோ சொல்ல பயப்படுறீங்க. இல்லைன்னு சொன்னா அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, சொந்தம் விட்டு போயிருமோன்னு நீங்க பயப்படுற ஒவ்வொரு நொடியும் அவங்க உங்க மேல இன்னும் ஒரு படி ஏறி நிக்கிறாங்க. சாணக்கியர் ஒரு பாம்பை உதாரணமாக சொல்கிறார். விஷமில்லாத பாம்பாக இருந்தாலும் அது சீர மறக்கக்கூடாது. அது சீர மறந்தால் சிறுவர்கள் கூட அதை கல்லால் அடிப்பார்கள். நீங்க கடிக்க வேண்டாம், ஆனா என்ன தப்பா நடத்தினா நான் கடிப்பேங்கிற அந்த எச்சரிக்கையாவது அவங்க கண்ணுக்கு தெரிய வேண்டாமா? இன்னையிலிருந்து ஒரு உறுதி எடுங்க. உங்களுடைய அவைலபிலிட்டியை குறையுங்கள். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் கிடைக்காதீர்கள். உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட நேரத்தை, பர்சனல் ஸ்பேஸை உருவாக்குங்கள். நீங்க இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கான மரியாதை அங்க முளைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு விலையுயர்ந்த வைரமாக மாற வேண்டுமே தவிர தெருதி கிடக்கும் கல்லாக அல்ல. விதி 2, மௌனம் எதிரியை பைத்தியமாக்கும் ஆயுதம். உங்களை அசிங்கப்படுத்தின அந்த கூட்டத்துக்கு எப்படி பாடம் புகட்டுறது? சாணக்கியர் ஒரு பயங்கரமான ராஜதந்திரத்தை சொல்றாரு. உன் எதிரியை நீ வீழ்த்த நினைத்தால் அவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை உன்னுடைய மௌனம். நம்மள ஒருத்தன் கிண்டல் பண்றான்னா அவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உங்களுடைய ரியாக்ஷன். நீங்க கோபப்படணும், அழணும், அவங்கிட்ட போய் நியாயம் கேட்கணும்னு அவன் நினைக்கிறான். நீங்க எப்ப அவங்கிட்ட போய் ஏன் என்ன அப்படி பேசுனீங்கன்னு நியாயம் கேட்குறீங்களோ அப்பவே நீங்க அவனுக்கு கீழே போயிட்டீங்க. அவன் உங்களை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாதிரி வச்சிருக்கான். அந்த ரிமோட்டை முதல்ல பிடுகி உடைங்க. அவன் என்ன சொன்னாலும் கல்லு மாதிரி இருங்க. ரியாக்ஷன் கொடுக்காத ஒருத்தனை எவனாலையும் ஜெயிக்க முடியாது. இங்குதான் சாணக்கியரின் உதாசீனம் என்கிற தந்திரம் வருகிறது. ஒருத்தன் உங்களை மதிக்கலையா, பதிலுக்கு நீங்க அவனை ஒரு உயிரினமாவே மதிக்காதீங்க.
ஒரு விசேஷ வீட்டுக்கு போறீங்க, அங்க உங்கள பிடிக்காத அந்த சொந்தக்காரன் வரான். அவன் உங்ககிட்ட வந்து நக்கலா பேசுறான். வழக்கமா நீங்க என்ன பண்ணுவீங்க? முகம் சுருங்கி போய் நிப்பீங்க, இல்லனா அங்கிருந்து கிளம்ப பாப்பீங்க. இனிமே அத பண்ணாதீங்க. அவன் பேசுறப்போ அவன் முகத்தை கூட பார்க்காதீங்க. ஏதோ தூரத்துல காக்கா கத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஜாலியா சிரிச்சு பேசுங்க. அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இவ்வளவு அசிங்கப்படுத்துறோம், இவன் ஒரு துரும்பா கூட நம்மள மதிக்கலையேன்னு அவன் வயிறு எரியும். நீங்க அவனை திட்டுனா அவனுக்கு வலிக்காது. ஆனா அவனை ஒரு பொருட்டா கூட மதிக்காம நீங்க கடந்து போறீங்க பாத்தீங்களா? அந்த வலி அவமானத்தின் உச்சத்துக்கே அவனை கொண்டு போகும். மௌனம்னா அமைதியா இருக்கிறதில்ல. உங்க மௌனம் அவங்க காதல இடி மாதிரி முழங்கணும். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு சிங்கம் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது அதை பார்த்து சின்ன சின்ன நாய்கள் குறைக்கும். அந்த சிங்கம் பதிலுக்கு குறைக்குமா? அப்படி குறைச்சா அதுக்கும் நாய்க்கும் என்ன வித்தியாசம்? அந்த சிங்கம் அந்த நாய்கள் அங்க இருக்கிறதையே கவனிக்காத மாதிரி அதோட ராஜநடைய போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த நாய் குறைச்சு டயர்டாகி கடைசியில அந்த சிங்கத்தோட கம்பீரத்தை பார்த்து பயந்து ஓடிடும். நீங்க அந்த சிங்கமா மாறுங்க. சாக்கடை மேல கல்லெறிஞ்சா உங்க மேலதான் அழுக்குப்படும். அந்த சாக்கடையை கண்டுக்காம கடந்து போறதுதான் புத்திசாலித்தனம். விதி 3. ரகசிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குதல். மௌனமா இருக்கிறது மட்டும் பழிவாங்கலாகாது நண்பா. அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசிய உழைப்பு இருக்கணும். இதுதான் விதி 3. சாணக்கியர் சொல்கிறார், உன் திட்டங்களை மந்திரம் போல ரகசியமாக வைத்திரு. ஒரு காரியம் கைகூடும் வரை அதை ரகசியமாக வைத்திரு. நம்மள பல பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? மனசுல ஒரு புது பிசினஸ் ஐடியா வந்த உடனே அதை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்போம். குறிப்பா அந்த மதிக்காத சொந்தக்காரங்க கிட்ட போய், நான் அடுத்த வருஷம் கார் வாங்க போறேன் பாருன்னு சவால் விடுவோம். ஏன்? அவங்க முன்னாடி அப்பவே சீன் போடணும்னு ஆசை. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க பிளானை அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் ரிஸ்க்குன்னு உங்க தன்னம்பிக்கையை அப்படியே காலி பண்ணுவாங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க வெற்றி கனவை அவங்க கண்திருஷ்டியாலையும் எதிர்மறை எண்ணத்தாலையும் எரிச்சிடுவாங்க. இனிமே உங்க பிளான் உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. இதுக்கு பேருதான் அண்டர் கிரவுண்ட் மிஷன். ஒரு விதையை எடுக்கு வெயில்ல வச்சா அது செடியாகுமா? ஆகாது. அது மண்ணுக்குள்ள யாருக்கும் தெரியாம இருட்டுல புதைஞ்சு கடந்தாதான் வேர் பிடிக்கும். உங்க லட்சியமும் அந்த விதை மாதிரிதான். உங்கள மதிக்காதவங்க முன்னாடி நீங்க ஒரு அப்பாவி மாதிரி நடிங்க. என்னப்பா பண்றேன்னு கேட்டா, ஏதோ போயிட்டு இருக்கு மாமா, ஏதோ ஒரு சின்ன வேலை பார்க்கறேன்னு மழுப்பலா பதில் சொல்லுங்க. அவங்க உங்கள இவன் உருப்பட மாட்டான்னு நினைச்சு சிரிப்பாங்க பாருங்க. அந்த சிரிப்பு தான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். எதிரி உங்கள பலவீனமானவன்னு நினைக்கிற வரைக்கும் தான் நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. அவங்க தூங்குற நேரத்துல நீங்க படிக்கணும். அவங்க விசேஷத்துல அரட்டை அடிக்கிற நேரத்துல நீங்க உங்க பிசினஸை டெவலப் பண்ணணும். அந்த ரகசிய உழைப்பு ஒரு நாள் மிகப்பெரிய சத்தத்தை உண்டாக்கும். யானையே வந்தாலும் அது சத்தமில்லாம வரணும். அதான் ராஜதந்திரம். சோஷியல் மீடியால நியூ வெஞ்சர் கமிங் சூன்னு போஸ்ட் போடுறது, ஹார்ட் ஒர்க் பண்றத போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் அந்த மதிக்காத கூட்டத்துக்கு நீங்க கொடுக்கிற அப்டேட்ஸ். இதெல்லாம் தேவையே இல்ல. அவங்களுக்கு நீங்க எதுவுமே இல்லாத மாதிரி காட்டிக்கோங்க. ஆனா நிஜத்துல நீங்க விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் நீங்க வாங்கின கார் அவங்க வீட்டு வாசல்ல நிக்கும்போது அவங்க முகம் வெளிரி போகும் பாருங்க. எப்படா இவன் இதை பண்ணான்னு அவங்க மண்டை வெடிக்கணும். அதுதான் உண்மையான பழிவாங்கல். ரகசியமா சாதிங்க, பகிரங்கமா கொண்டாடுங்க. விதி 4. இரக்கமற்ற நீதி. தகுதியற்றவனுக்கு உதவாதீர்கள். இப்போ நாம கடைசி விதிக்கு வந்துட்டோம். நீங்க மௌனமா இருந்தீங்க, ரகசியமா உழைச்சிங்க, இப்போ ஜெயிச்சு ஒரு உயரத்துல நிக்கிறீங்க. இப்போதான் உங்க மனசு ஒரு சதி பண்ணும். என்னதான் இருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க தானே, பாவம் இப்போ கஷ்டப்படுறாங்க, நாம தான் பெரிய ஆளாயிட்டோமே, அவங்களுக்கு கொஞ்சம் உதவலாமேன்னு தோணும். நண்பா, அங்கதான் நீங்க நிதானமா இருக்கணும். சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கிறாரு. பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தைத்தான் கக்கும். நீங்க இப்போ உதவுனா அவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க பணத்து கொடுத்த உடனே, தம்பி அன்னைக்கு தெரியாம பேசிட்டேன்னு சினிமா படத்துல வர்ற மாதிரி அழுதுட்டு மன்னிப்பு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிஜ வாழ்க்கையில அது நடக்காது. நீங்க பணத்தை கொடுத்தா அவங்க வெளியே போய் என்ன சொல்வாங்க தெரியுமா? பாத்தியா, காசு வந்த உடனே இவனுக்கு எவ்வளவு திமிரு, நம்மகிட்டயே வந்து சீன் போடுறான், பிச்சை போடுறான்னு மறுபடியும் உங்களை தான் தப்பா பேசுவாங்க. நன்றி இல்லாத மனுஷங்களுக்கு நீங்க செய்யற உதவி சாக்கடையில ஊத்துற பன்னீர் மாதிரி. அது வீண். இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்க செஞ்ச கருமா. ஒரு காலத்துல உங்களை ஏளனம் பண்ணி சிரிச்சாங்க இல்லையா?
மத்தவங்க மனச காயப்படுத்துனாங்க இல்லையா, அந்த பாவத்துக்கு இயற்கை இப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்குது. இயற்கை அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும்போது, நீங்க நடுவுல போய் நான் உங்கள காப்பாத்துறேன்னு நின்னா, அந்த கர்மாவோட ஒரு பகுதியை நீங்க சுமக்க வேண்டி வரும். சாணக்கியர் சொல்றாரு, தகுதியற்றவனுக்கு செய்யும் உதவி உனக்கே ஆபத்தாய் முடியும். அவங்க கஷ்டப்படும்போது நீங்க கண்டுக்காம இருக்கிறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். நீங்க சாதிச்சு கெத்தா வாழ்ந்து காட்டுறீங்களே, அந்த வளர்ச்சிய அவங்க ஓர கண்ணால பார்த்து பார்த்து வயிறு எரியணும். அந்த எரிச்சல் தான் அவங்க செஞ்ச தப்புக்கான பரிகாரம். அந்த தண்டனைய அவங்க அனுபவிக்க விடுங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு வருவாங்க. மாப்ள, எனக்கு தெரியும்டா நீ ஜெயிப்பேன்னு அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு வருவாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட சண்டை போட வேண்டாம். ஆனா அவங்கள உங்க வீட்டு வாசப்படியோட நிறுத்திக்கோங்க. உங்க ரகசியங்களை சொல்லாதீங்க, உங்க பணத்தை காட்டாதீங்க, அவங்களுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா பழைய பாம்பு சட்டையை தான் மாத்தும், விஷத்தை இல்ல. அவங்க மறுபடியும் ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு சின்ன சர்க்கிள் சந்திக்கும்போது முதல் ஆளா வந்து மறுபடியும் உங்களை மிதிப்பாங்க. மன்னிக்கலாம், ஆனா மறக்கக்கூடாது. அவங்க முன்னாடி நீங்க சந்தோஷமா ஒரு ராஜாவா வாழ்ந்து காட்டுறது தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பழிவாங்கல். இந்த 20 நிமிஷம் உங்க ரத்தத்தை கொதிக்க வச்சிருந்தா, உங்க மனசுல ஒரு வெறிய உண்டாக்கியிருந்தா, இந்த வீடியோவை உங்க வாழ்க்கையில ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. இனிமே நீங்க பழைய ஆள் இல்ல, நீங்க ஒரு வெற்றியாளன். இந்த வீடியோ ஒரு பொழுதுபோக்கு வீடியோ இல்ல நண்பா, இது உங்களுக்கான தன்மான போர். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ராஜாவா மாறப்போறதுக்கான முதல் படி. யாருக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்து, யாருக்கெல்லாம் நல்லவனா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ, அந்த பாவம் பார்த்த குணத்தை இன்னைக்கு தூக்கி எறிய போறோம். நான் உங்களுக்கு ஒரு 90 நாள் சேலஞ்சு கொடுக்குறேன். அடுத்த 3 மாசத்துல உங்கள மதிக்காதவங்க முன்னாடி நீங்க ஒரு கம்பீரமான மனுஷனா வந்து நிப்பீங்க. 90 நாளைக்கு தேவையில்லாத பேச்சுக்களை நிறுத்துங்க. 90 நாளைக்கு ரகசியமா உங்க லட்சியத்துக்காக உழைங்க. உங்கள மதிக்காதவங்க முன்னாடி எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க. இந்த சேலஞ்சை ஏத்துக்கிறவங்க மட்டும் கமெண்ட்ல ஐ அக்செப்ட் சாணக்கியாஸ் சேலஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு அவமானத்தையும் அதுக்கு நீங்க எப்படி பதிலடி கொடுக்க போறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நீங்க சாணக்கியரின் வாரிசு. சிங்கத்தோட நடப்போடுங்க. உங்கள மதிக்காத அந்த நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கட்டும். நீங்க உங்க சாம்ராஜ்யத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற பல பவர்ஃபுல் வீடியோக்களுக்கு நம்ம மைண்ட் ரீசெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவோம். உங்கள மதிக்காதவங்க முன்னாடி ராஜாவா நிப்போம். நன்றி நண்பர்களே.